லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 29% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றிச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்ப பாருங்கள். அதே போல் எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்திருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 53 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 561 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 76 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 70 ஃபில்ஸ். தங்க விலை தலை சுற்று அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்குது. திடீரென மயங்கி விழுந்த நபர் மசரி பெண் ஒருவர் செய்த செயல். கள்ளச்சாராயம் இனிமேல் காய்ச்சவே முடியாது. மங்காஃப் பகுதிகளில் அதிரடியான தேடுதல் வேட்டை. இதோ 20 கடைகளுக்கு சீல், 31,000க்கும் அதிகமான வயலேஷன்ஸ் பதிவு. இறைச்சி கடைகளில் அதிரடி சோதனை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரபு நாடுகள் திடீர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் சந்திப்புகளை மேற்கொண்டு வராங்க. இதன் அடிப்படையில் தற்போதைய சூழலில் கத்தார் நாட்டில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதல், இதற்கு பல அரபு தலைவர்களும் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் அதைத்தான் அவங்க நிச்சயமாக தெரிவிப்பாங்க. அதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றது இது வரைக்கும் நீங்களும் சரி நானும் சரி வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பார்க்கலாம் திடீரென்று என்ன மாதிரியான நடவடிக்கை அரபு நாடுகள் ஒத்துழைப்போடு எடுக்குது அப்படின்னு. கத்தார் நாட்டில் இளவரசர் ஷேக் தமீமை நேரடியாக சென்று பலருமே சந்தித்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக குவைத்துடைய முடியிலவரசரும் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. الاعتداءات السلطة الاحتلال الإسرائيلية في المنطقة وآخرها العدوان الغاشم على دولة قطر الشقيقة الذي يتطلب تحركا عربيا وإسلاميا ودوليا لمواجهة هذا العدوان واتخاذ إجراءات دولية لإيقاف سلطة الاحتلال وردعها عن ممارساتها الإجرامية في زعزعة أمن المنطقة واستقرارها. سنكون مع دولة قطر الشقيقة في كل ما تتخذه من إجراءات بلا حد ونسخر كافة إمكانياتنا لذلك. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கத்தார் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது அரபு நாடுகளுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். இப்போவே கத்தாரை கண்டிச்சு வைங்க. யார் ராணி கமாலி இடையில நெட்டியானுக்கு வேறு மாதிரி ஒரு கதையை சோடிச்சு விட்டுருக்குறான். அது ஒரு பக்கம் இப்போ வைரலாக போயிட்டுருக்குது. We went after the terrorist masterminds who committed the October 7th massacre. And we did so in Qatar, which gives safe haven. It harbors terrorists. It finances Hamas. It gives its terrorist chieftains sumptuous villas. It gives them everything. So we did exactly what America did when it went after the
terrorists, the Al-Qaeda terrorists in Afghanistan, and after they went and killed Osama bin Laden in Pakistan. Now the various countries of the world condemn Israel. They should be ashamed of themselves. What did they do after America took out bin Laden? Did they say, oh, what a terrible thing was done to Afghanistan or to Pakistan? No, they applauded. They should applaud Israel for standing up to these same principles and carrying them out. And I say to Qatar and all nations who harbor terrorists, you either expel them or you bring them to justice. Because if you don't, we will. எதையே கொடுத்து எதையே புண்ணாக்கின மாதிரி வரப்போகுதோ தெரியல, பார்க்கலாம். அடுத்ததா தொடர்ந்துமே பார்த்தீங்கன்னா குவைத்துடைய மற்றும் அரபு நாடுகளுடைய பாதுகாப்பு பற்றி கலந்த ஆலோசனைகள் மற்றும் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் மீட்டிங் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. போர்ட் அத்தாரிட்டிகள் மற்றும் சுங்க மற்றும் கடலோர பாதுகாப்புகளை பற்றிய ஆலோசனைகள் மற்றும் கலந்துரையாடல்களும் நடந்திருக்குது. அதே போல் 20 கடைகள் முபாரக்கியா மார்க்கெட்டுக்கு சீல் வச்சுருக்கிறாங்க. 20 கடைகளில் தீ பாதுகாப்பை சரியான முறையில் பேணாததால் கடைகளில் வேலை பார்க்குறவங்க இதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் கிட்டத்தட்ட 31,395 வயலேஷன்ஸ் மற்றும் 126 வெளிநாட்டவர்கள் கைது. பல பகுதிகளிலையும் அதிரடியான சோதனை. தலைப்பில் மங்காஃப்க்கு பதிலாக மஹபூலா அப்படின்னு வந்துருச்சு. மங்காஃப் பகுதிகளில் லிக்கர் ஃபேக்ட்ரி நடத்தி வந்த ஒரு நபரை வந்து அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. லிக்கர் ஃபேக்ட்ரி, கள்ளச்சாராயம், கசுப்பு, மதுபானம். அதுலேயும் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சும் விதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை குடிப்பீங்களா அப்படின்றது அன்பிலீவபிள் தான். அந்த அளவு மோசமான சிச்சுவேஷன், அவ்வளவு கேவலமாக, அது அவ்வளவு அசுத்தமான முறையில் அதை தயாரிக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்ம அலிபாய் வீடியோ கொஞ்சம் போட்டிருந்தார். அதில் 2 வீடியோ எனக்கு ரொம்ப நாளாக நம்ம தம்பி கார்த்தி அனுப்பியிருந்தார். அதை எடுக்க முடியாமல் நான் போட முடியாத ஒரு சூழலில் அது இருந்தேன். எனக்கு சரியான டைமிங் கிடைக்காதால். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் இந்த சம்பவம் வந்ததுக்கப்புறமா அந்த வீடியோ கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே இந்த மதுபானத்தால் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. குவைத் வாழ் தமிழ் மக்கள் சேவைகள் மையம், அலிபாய் மற்றும் அவர்களுடைய உறுப்பினர்கள் இந்த உடல்களை வந்து அனுப்புகிற வீடியோ காட்சி ஒன்றையும் பதிவிட்டிருந்தார். உண்மையிலேயே குடும்பங்கள் எவ்வளோ வேதனைப்படும். ஆனால் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறவனுங்களுக்கு இறைவன் என்ன மாதிரியான சாபக்கேடை கொடுப்பான்னு தெரியலை. குழந்தை குட்டிகளுக்கு பணம் அனுப்பாமல், பாடசாலைக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்குடைய காசுகளை அனுப்பாமல், இங்கேயே குடிச்சிக்கிட்டு கூத்தடிக்கக்கூடியவனுங்களுக்கு, இந்த மாதிரி ஊக்குவிக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு. அதே மாதிரி இப்படியான ஃபோட்டோக்களில் நீங்களும் வரணுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பெட்டியில் போகணுமான்றதையும் முடிவு பண்ணிக்கோங்க. வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. டிக்டாக் உறவுகளே நண்பர்களே சகோதரர்களே, இது ஹைதராபாத் போகிறது, இது வந்து பஞ்சாபுக்கு போகிறது, இது வந்து குவைத் தமிழ் மக்கள் சேவை சார்பாக டெல்லி போகிறது, இதுவும் குவைத் நம்பர் சார்பாக இதுக்கு போகிறது, சென்னை போகிறது, இது வந்து ஆமாம் இது மும்பை போகிறது. இன்றைக்கி 16/8/2025. இதெல்லாம் குவைத் நாட்டில் விஷ மருந்தை குடித்து இறந்து போனவங்களுடைய தனாசா இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு 8 இது போயிடுச்சு, இன்றைக்கி ஒரு 7 இது போகுது. என்று மக்கள் பணியில் உங்கள் அலிபாய். நன்றி உறவுகளே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. டிக்டாக் உறவுகளே நண்பர்களே சகோதரர்களே, பதிவு நாள் 19/8/2025. இன்றைக்கி வந்து குவைத் தமிழ் மக்கள் சேவை சார்பாக இந்த விஷசாராயம் அறிந்து இறந்து போன பெயர் வந்து விக்ரம் வீரமணி, நாகப்பட்டினம் மாவட்டம். இவரை வந்து இன்றைக்கி தாயத்துக்கு அனுப்புகிறோம். குவைத் தமிழ் மக்கள் சேவை சார்பாக இவருக்கு வந்து சிக்கலான விஷயம் இருந்தது, அதையும் கிளியர் பண்ணி குவைத் இந்திய தூதரகம் உடனடி நடவடிக்கை எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி வந்து இவருக்கு என்ன வயசு? 1900 விக்ரம் வீரமணி. இவருக்கு வயசு என்ன வயசுங்கிறீங்க? வெறும் 26. டேட் ஆஃப் பர்த் 1999. நம்ம 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம், குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சொல்லுங்கள், இவரெல்லாம் என்ன வயசு இவர் குடிக்கிறது? இவர் தாய் தகப்பன் அவங்க சொந்த பந்தம் எல்லாம் தவிச்சு நிற்கிது. நம்மளுடைய உயிரை கொடுத்தது இறைவன், எடுக்கிறவன் இறைவனை தான்.
அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. சரிங்களா? தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுருக்கேன். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த சாராயத்தை, பலாபோன சாராயத்தை குடிக்காதீங்க, தாழ்மையை கேட்டுக்கிறேன். என்றும் மக்களான பணியில் உங்கள் அலிபாய். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இது வரைக்கும் இந்த சாராய குடியால் 5 பேர் இறந்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மனசு வேதனையாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் உயிர் உங்கள் கையில், சிந்தித்து செயல்படுங்க மக்களே. உணவு பாதுகாப்பு குழு அதிரடியான சோதனைகளை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் நடத்தி வராங்க. அந்த அடிப்படையில் இறைச்சி கடைகளில் பழைய இறைச்சிகள் விற்பதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. الهيئة العامة للغذاء والتغذية تم ضبط 320 كيلو من اللحوم غير صالحة للاستهلاك الآدمي، تغيرت خواصها الطبيعية من حيث اللون والشكل والرائحة وظهور رائحة كريهة. نلاحظ تغير في اللون، ظهور اللون الأخضر على الذبائح، كذلك ظهور فطريات واضحة بينة. تعتبر الذبائح هذه كلها غير صالحة للاستهلاك الآدمي، علما بأن تم نزع تواريخ الصلاحية للذبائح. جميع الذبائح تم نزع تواريخ الصلاحية ونزع بطاقة البيانات الغذائية. جميع الذبائح تم نزع بطاقة البيانات الغذائية لإخفاء عملية الغش ببيع أغذية غير صالحة للاستهلاك الآدمي. نلاحظ الذبائح هذه كلها تم نزع بطاقة البيانات الغذائية الخاصة فيها. نلاحظ تغير في اللون، الشكل، ظهور رائحة كريهة. وعليه سوف يتم اتخاذ الإجراءات القانونية بحق المنشأة وغلقها. திடீரென மயங்கி விழுந்த வயதான நபர் ஓடிப்போய் துணிந்து செயல்பட்டு உயிரை காப்பாற்றிய மசரி பெண் மெடல் அளித்து கௌரவித்த பர்வானியா மருத்துவமனை அதிகாரிகள். ஏதோ அவங்க நேரம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு உயிரை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் எல்லா நேரமும் இப்படி நாம் முதலுதவி செய்ய முடியாது. அதே உயிர் போயிடுச்சுன்னா மெடலுக்கு பதிலாக ஜெயில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. هني كان يقول إنا لله وإنا إليه راجعون. هذه كانت بداية ما أنت انتبهتي على الحدث. وانا رجع باقي فلوس واطلع من هون. مع وقفة قلبه أنا قلبي وقف. الناس عمالين يقولوا يا رب يا رب يا رب طول ما أنا بعمل الإنعاش. بعدين المدام شوف سبحان الله بعد 5 دقائق 7 دقائق يجي نفس. ادتني الوسام، وسام التميز من إدارة الخدمات التمريضية من مستشفى الفروانية تحديدا. كان هذا المحل هو موقع الحادثة، يعني الله جاب الممرضة صفاء وكانت موجودة هني يعني في هذا المحل، مع أنه كان المكان فاضي. أنا كنت في المحل اللي هنا محل الألعاب. ابني قال لي عايز ألعاب، سمع حد بيقول حد توفى، حد مات، وسمع إنا لله وإنا إليه راجعون. كل الناس لقيت الراجل نايم على الأرض، ما لقيتش نبض، شفت في رقبته نبض، مفيش نفس خالص. حاجة احنا ملناش فيها، في نفس الوقت نخاف نسعف ممكن واحد مننا بنرجع لنا احنا سبب. طبعا هو عندنا نظام الإنعاش لازم 30 ضغطة، فأنا خلصت ال 30 ضغطة وهو لسه ما استجابش. بعدها ابتديت تاني في بداية ال 30 ضغطة التانية بدأ يفوق صحي. اللي حولك اتصلوا على الإسعاف؟ أنا في الوقت اللي أنا بعمل فيه الإنعاش أنا بقول لهم اتصلوا بالإسعاف، فهم اتصلوا بالإسعاف والحمد لله الإسعاف جت وأخدته كويس. بعد كده إحنا قعدناه سندناه هنا. اسمك؟ قال لي محمد. قلت له طيب أنت عندك مشكلة في القلب؟ قال لي أيوه. لما رجع للحياة احنا فرحنا من كتر الفرح، احنا بكينا. أول شيء تكرمتي من وين؟ أستاذة عايدة، مترون التمريض عندي في مستشفى الفروانية، ومترون مها اللي هي المسؤولة عندي، ومسؤولي الأستاذ صالح بدرجة كبيرة جدا، الدكتورة إيمان العوضي رئيس التمريض في الوزارة، مديرة الإدارة. طبعا تستاهلين هذا التكريم أكيد يعني، وأقل شيء ممكن يكرمون فيه أي ممرض يقوم بعمله والعمل الإنساني هذا والبطولي. بعدها تكرمتي من السفارة المصرية صحيح؟ السفارة المصرية طبعا اتصلوا بيا وشكروني وهم منتظريني النهاردة إن شاء الله. منتظرينك النهاردة؟ هي دولة الكويت دولة عريقة، وإحنا بنحب أهلها، إحنا بنحس إن إحنا نفس الشعب. أي حد بيحتاجني أنا على طول بروح أساعده من غير ما أشوف لا جنسية ولا أي حاجة خالص يعني. أي مكان ده جنسية
تسمت دولة الإنسانية ما كنا نعرف لا جنسية لا مواطن ولا مقيم وكلنا بالنهاية إنسان. صح. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நேரத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களை கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நல்லா நாங்கள் கூட்டிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுப்பேன். நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான். தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.